ஓகே. ஸோ அஜூர் மானிட்டரிங்கில நேத்து வந்துட்டு அஜூர் மெட்ரிக்ஸ் எப்படி விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு மெட்ரிக்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் செக் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அஜூர் லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம். லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ்னால் அது வந்துட்டு ஒரு டேட்டா ஸ்டோர், அதாவது லாக் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் மிஷினில் இருக்கக்கூடிய லாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, இங்கேருந்து லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம லாக்ஸை வந்துட்டு ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஏதாவது அலர்ட்ஸ் செட் பண்ணணுன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு தான் வந்துட்டு லாக் அனலிட்டிக் ஒர்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது போக அலர்ட் ரூல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அஜூருடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர்வியூ, அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன்னிங்கில் இருக்கா? ஓகே, 2 விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்று வந்துட்டு இருக்குது, ட்ரபிள் ஷூட்டிங். இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்குது, அது என்னன்றதை பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ், இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு பர்ஃப்மான் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஃப்மான் டயக்னோஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸை ஓஎஸ்குள்ளே ஏதாவது கரப்ஷன் ஆகிடுக்கு, சிபிஓ இப்போ சிபிஓ இல்லை மெமரியோ இல்லை டிஸ்கோ வந்துட்டு ஹையாக யூட்டிலைஸ் ஆகி அதனால் விர்ச்சுவல் மிஷின் வந்து ரீபூட் ஆகிருக்கு, இல்லை அதனால் விர்ச்சுவல் மிஷின் வந்து ஹேங் ஆகி ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது என்ன ரீசன், எக்ஸாக்டாக என்ன ரீசனே தெரியாது. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், மெட்ரிக்ஸில் போயிட்டு சிபியூ அண்ட் மெமரி யூசேஜஸ் எவ்வளோ ஆகிடுக்குன்றது செக் பண்ணுவோம். பட் என்ன ரீசன்னால் சர்வர் ரீபூட் ஆச்சு அப்படிங்கிற எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் வந்துட்டு குயிக்காக, இல்லை நம்மளுக்கு எந்த மாதிரியான அனாலிசிஸ் வேணும், ரொம்ப இன்டெப்த் வேணுமா, இல்லை ஜஸ்ட் குயிக் அனாலிசிஸ் வேணுமா, இல்லை பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் கொடுத்தோம் அப்படின்னு ரொம்ப டைம் எடுத்து என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷினில் அனலைஸ் பண்ணோம். ஸோ எந்த மாதிரியான நம்மளுக்கு அனாலிசிஸ் வேணும்னு சொல்லிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அக்னாலேஜ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா, இந்த டயக்னோஸ்டிக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் ஆகிட்டு லாக்ஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது லாஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் என்ன பிரச்சனை இருந்துச்சு, சிபியூவில் எதுவும் பிரச்சனை இருந்துச்சா, மெமரியில் பிரச்சனை இருந்துச்சா, டிஸ்கில் பிரச்சனை இருந்துச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், நம்மளுக்கு அலர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காட்டிவிடும் இந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு அது இன்ஸ்டால் ஆகுது. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆகி முடித்ததுக்கப்புறமா நம்ம அதை என்னன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங். இப்போ விர்ச்சுவல் மிஷின்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது லைக் ஸ்டோரேஜஸ், நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு சொல்யூஷன் தெரியல, இன்கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு சொல்யூஷன் தெரியல, நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைக்ரோசாஃப்டோடைய சப்போர்ட் டீமை நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு கரப்ட் ஆகிடுச்சு, அதாவது ஹேங் ஆனது திரும்ப ரன்னே ஆகலை. நீங்களும் நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணி பார்த்துட்டீங்க, பட் விர்ச்சுவல் மிஷின் ரன்னே ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விர்ச்சுவல் மிஷினுக்கு சப்போர்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த சப்போர்ட் டிக்கெட் தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ப்ளஸ் ட்ரபிள் ஷூட் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட்டில் வந்துட்டு ஸோ பை ப்ரீ டிஃபைனாக வந்துட்டு 2-3 ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம செக் பண்ணுறதுக்காக. அதாவது இந்த ப்ரீ டிஃபைன்னா என்ன அப்படின்னா, இப்போது விர்ச்சுவல் மிஷினை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது நம்ம போர்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம 3389 போர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆர்டிபிக்காக. ஸோ அந்த டெஸ்டினேஷன் அண்ட் சோர்ஸ் போர்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு டயக்னோஸ்டிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்ட் நம்ம எனபிள் பண்ணி கனெக்ஷன் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட் வந்து பாஸ்ன்னு வரும், அதாவது அவுட்புட் வந்து கிரீனில் வரும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் டெஸ்ட்டை வந்து நம்ம கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட்டை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இது போக நம்ம வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி ஹெச்டிடிபி இன்ஸ்டால் பண்ணிடணும், அதாவது வெப் சர்வீஸர்லாம் இன்ஸ்டால் பண்ணோம். வெப் சர்வீஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹெச்டிடிபி 80 போர்ட்லாம் எனபிள் பண்ணோம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில். ஸோ அந்த மாதிரி இதை கூட நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம், அந்த போர்ட்டில் வந்து அந்த போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சா,
அதில் எதுவும் பிளாக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இங்கே சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனை கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது எரர் காட்டிடும், என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எரர் காட்டும், எந்த இடத்துல பிளாக் ஆகுது அப்படிங்கிற எரரை இங்கே காட்டும். இது வந்துட்டு கனெக்ஷன் ட்ரபிள் ஷூட்டில். பெர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. deployment is in progress. Okay, successfully. Okay, one moment. Performance install ஆயிடுக்கு, பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது ரன் டயக்னோஸ்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அது ஒரு டயக்னோஸ்டிக்ஸை ரன் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான அந்த எரர் டீட்டெயில்ஸு, அதுக்கான ரிப்போர்ட் நம்மளுக்கு இங்கே டீட்டெயிலாக காட்டும். இப்போ இங்கே பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஒரு ஹை ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு ஹை அலர்ட்ஸ் இருக்குது, ஒரு லோ அலர்ட் இருக்குது. ஹை வந்துட்டு என்ன அப்படின்னா VM has only OS disk and no data disk. This cause negative impact of the performance சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது விஎம்மில் வந்துட்டு டேட்டா டிஸ்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல, டேட்டா டிஸ்க் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோ அலர்ட் என்ன அப்படின்னா சம் ஸ்பெக்குலேஷன்ஸ் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் ஆர் எனேபிள்ட் டிபெண்டிங்ஸ் ஆன் த ஒர்க் லோட் மேபி நோட்டிசபிள் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வார்னிங் மாதிரி. ஒருவேளை சிபியூவில் இல்லை மெமரியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணிவிடும், சிபியூவில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி காட்டிடும். அதே மாதிரி மெமரியில், ஸ்டோரேஜில், நெட்ஒர்க்கில் நம்மளுக்கு என்னென்ன எரர் இருக்கோ அதெல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல காட்டிடும் கீழே. சரிங்களா, அதுக்கு தான் நம்ம இந்த பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் மிஷினில் பிரச்சனை இருக்குது, ஒருவேளை நான் சொன்ன மாதிரி ஹேங் ஆகிடுச்சு, நம்ம மைக்ரோசாஃப்ட் டிக்கெட் ரைஸ் பண்ணணும். அப்படி ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டீம் வந்து இந்த டயக்னோஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை தான் கேட்பாங்க மெயினாக. ஏன்னா இதை வச்சு தான் அவங்க என்ன எரர் அப்படிங்கிறத ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம டவுன்லோடும் பண்ணலாம். இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது இங்கே இருக்குது பாருங்கள், டவுன்லோடு ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டு இதை நம்ம மெயிலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, வியூ பண்ணுவாங்க. அது வந்து சம் ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த ரிப்போர்ட்டு. அதை ஓப்பன் பண்ணி வேலிடேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இருக்குது இந்த மிஷினில் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹைலைட் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கு தான் இந்த பர்ஃபார்மன்ஸ் டயக்னோஸ்டிக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போது மைக்ரோசாஃப்ட் கேஸ் டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே சப்போர்ட் ப்ளஸ் ட்ரபிள் ஷூட்டிங் இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு எந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ண போகிறீங்க, அதாவது நம்மளுடைய பிரச்சனை என்னங்கிறத இங்கே ஹைலைட் பண்ணணும். நம்ம எந்த மாதிரியான இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், ப்ரீஃப் டிஸ்கிரைப் தி இஷ்யூ, இந்த இடத்துல நம்ம இஷ்யூவை நம்ம சர்ச் பண்ணணும். இங்கே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜஸ்ட் கோ கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டேப் வருமே, இட் இஸ் ஓகே. ஜஸ்ட் சிம்பிளாக வந்துட்டு VM not able to connect இந்த மாதிரி கொடுத்துட்டு கோ கொடுத்தோம் அப்படின்னா இங்கே மேலே இருக்குது பாருங்கள், கிரியேட் அ சப்போர்ட் ரிக்வெஸ்ட், இதை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்கெட் ரைஸ் பண்ணுறோம். யாருக்குன்னா மைக்ரோசாஃப்டோடைய சப்போர்ட் டீமுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். ஸோ இஷ்யூ வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை பில்லிங் பிரச்சனையா, அந்த மாதிரி எந்த இஷ்யூவா அதை ஹைலைட் பண்ணிவிட்டு எந்த சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் என்ன சர்வீசஸில் நம்ம இஷ்யூ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். மை சர்வீஸ்னால் இங்கே வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸில் வேறு என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இங்கே அப்படின்னு, இங்கே இஷ்யூஸ் எல்லாம் ஃபயர்வாலு, டிஎன்எஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூ கேட்டகரிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒருவேளை ஆல் சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆல் சர்வீஸில் நம்ம என்ன சர்வீஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு எதில் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோமோ அதில். இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின் சர்வீஸ் டைப்பு, இதில் எந்த விஎம் இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறத, VM1 VM2 இல்லை எனக்கு வந்து விஎம்மில் பிரச்சனை இல்லை, எனக்கு ஜென்ரலாக இந்த விஎம்மில் ஒரு சில கொரீஸ் இருக்குது, அதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் கொஸ்டின் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு
ப்ராப்ளம் டைப்பு. ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம், விர்ச்சுவல் மிஷினில் என்ன ப்ராப்ளம், கேனாட் கனெக்ட் டு மை விஎம், விர்ச்சுவல் மிஷினை கனெக்ட் பண்ண முடியலை, விஎம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐ மீன் நம்மளோட இஷ்யூவை பேஸ் பண்ணி என்ன இருக்குன்னா இங்கே கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து விஎம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவாக இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ. இப்போ விஎம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே முடியல, விஎம் வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த கேட்டகரி. ஸோ இங்கே நிறைய கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இஷ்யூவை டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த கேட்டகரியை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னோட மிஷினை கனெக்ட் பண்ண முடியல, ஸோ அந்த கேட்டகரி. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்ளம் டைப்பு, ஸோ இஷ்யூ வித் ஃபெயிலியர் டு கனெக்ட் யூஸிங் ஆர்டிபி. ஸோ என்னோடய மிஷினை வந்து ஆர்டிபி வச்சு கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ரெக்கமெண்டட் சொல்யூஷன், இந்த இடத்துல வந்து அவங்களே ஒரு சில சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க, சம் பேசிக் சொல்யூஷன்ஸு. பட் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், ஏன்னா அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சப்போர்ட் கேஸே வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டகரி கொடுத்தோமோ அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பான், இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பான். பட் நம்மளுக்கு அது வேண்டாம். ஸோ பேக் டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வந்துட்டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், ஓகே, கெட் யுவர் எக்ஸ்பர்ட். நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு சப்போர்ட் கிடையாது. பட் பெய்டு வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பெய்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், நம்மளோட இமெயில் அட்ரஸ் கொடுக்கணும், நம்மளுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டோன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கால் பேக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கால் பேக் பண்ணி உங்கள் இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்பாங்க. அதில் வந்து அந்த சிவியாரிட்டி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது இது வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டான இஷ்யூ அப்படின்னா சிவியாரிட்டி ஏல வைக்கணும், நார்மல் இஷ்யூ அப்படின்னா நம்ம மீடியம் சிவியாரிட்டியில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஹை டிக்கெட்டில், அதாவது ஒரு அர்ஜென்ட் டிக்கெட்டில் ரைஸ் பண்ணியிருக்கோம், ஹை சிவியாரிட்டியில் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வித்தின் 20 மினிட்ஸில் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கால் பேக் பண்ணிடுவாங்க. கால் பேக் பண்ணி நம்மளுக்கு இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஐடியாவை சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் கேஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணணும் அஜூரில். சரியா? ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணுறதுல? ஓகே, ஸோ சப்போர்ட் கேஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர் வியூ பார்க்கலாம், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி. ஸோ ஒன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜஸ்ட் நார்மல் பேசிக்ஸ் திங்ஸு. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா அது ஒரு கீ என்டிட்டி. அஜூருடைய சர்வீசஸை, அதாவது ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு கீ என்டிட்டி வேணும். அது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போது இந்த அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான காஸ்ட் எவ்வளோங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கீழே டீட்டெயிலாகவே கொடுத்துருவாங்க. அப்படியே ஓவர் வியூவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஓவர் வியூவில் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காஸ்ட் பை ரிசோர்ஸ், ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் நம்ம எவ்வளோ காஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. வியூ டீட்டெயில் கொடுத்து டீட்டெயிலாக செக் பண்ணலாம். ஒவ்வொரு ரிசோர்ஸுக்கும் எவ்வளோ காசு நம்ம எவ்வளோ காசு டிடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் விர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு மட்டும் நம்ம 1155 ருபீஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ளிகேஷன் கேட்வேக்கு வந்து 635 ருபீஸ் 635 ருபீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபயர்வாலுக்கு 600 ருபீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டோரேஜுக்கு வந்து 200 ருபீஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். விபிஎன் கேட்வேக்கு 243 ருபீஸு, விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு வந்துட்டு 226, பேக்கப்புக்கு 58 ருபீஸு, அஜூர் டிஎன்எஸ்க்கு 5 ருபீஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண சர்வீசஸ்க்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட்டு வந்துட்டு அஜூருக்கு வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ கிரெடிட் இருந்ததுனால நம்மளுக்கு தெரியலை.
ஒருவேளை நம்ம பெய்டு யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த லாஸ்ட் 1 மந்த்துக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ண மாதிரி இருக்கும். இப்போது இது வந்து சர்வீஸ் நேம் வைஸாக, இங்கே வந்துட்டு லொக்கேஷன் வைஸாக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு, ஈஸ்ட் யூஎஸ் லொக்கேஷன் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் 3153 ருபீஸ் வந்துட்டு ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ரிசோர்ஸஸ் அவ்வளோ ரிசோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஎஸ் சென்ட்ரலில் வந்து 47 ருபீஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப் லெவலில் நம்ம நிறைய ரிசோர்ஸ் குரூப் யூஸ் பண்ணோம்ல, ஒவ்வொரு ரிசோர்ஸ் குரூப்பும் எவ்வளோ காஸ்ட்னு பாருங்கள். டெக்ஸ்டிங் அப்படிங்கிற ரிசோர்ஸ் குரூப்பில் 869 ருபீஸு, லர்னிங் ஆர்ஜி 829, ரீடிங் ஆர்ஜி 612, லர்னிங் ஆர்ஜி 516, காப்பி ஆர்ஜியில் வந்துட்டு 248, லிசனிங்கில் 128, ஸோ நெட்ஒர்க்கிங் இதில் மட்டும் 7.33. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிசோர்ஸஸ் வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் தான் போய் செக் பண்ண முடியும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். சரிங்களா. இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஆக்சுவல் காஸ்ட் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு காஸ்ட் இந்த இடத்துல இருக்கும், அக்குமுலேட்டட் ரிசோர்ஸஸ் காஸ்ட் பை சர்வீசஸ் டெய்லி காஸ்ட். ஸோ இந்த இதில் வந்து நம்ம டெய்லி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோங்கிற காஸ்ட்டு கூட இருக்கும். இங்கே பாருங்கள் டெய்லி காஸ்ட் எவ்வளோன்றது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ May 2, 3, 4, 5 நீங்கள் மிஷின் டெலீட் பண்ணாமல் ரன்னிங்லேயே இருக்கிறனால பாருங்கள் எவ்வளோ காஸ்ட் போயிருக்குன்னு. சரிங்களா. இந்த மாதிரி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு நம்ம அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம காஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே. அதே ஆப்ஷன் தான் நம்மளுக்கு இங்கே காஸ்ட் அனாலிசிஸில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்ததே தான் இங்கே சப்ஸ்கிரிப்ஷனில் காஸ்ட் அனாலிசிஸ், பட்ஜெட்டு. இப்போ இந்த காஸ்ட் அலர்ட்ஸோட நம்ம என்ன பண்ணலாம், ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் அந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஜஸ்ட் எந்தெந்த ரிசோர்ஸஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பில்லிங்கை வந்துட்டு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி, இப்போ நம்ம பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தால் நம்ம பே பண்ணுவோம், பில்லிங் இங்கே செக் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷனால நம்மளுக்கு பில்லிங் தேவை கிடையாது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டான ஒன்று இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷனில் கீழே வந்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப்ஸ் செட்டிங்ஸில் ரிசோர்ஸ் குரூப் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனில் டோட்டலாக எவ்வளோ ரிசோர்ஸ் குரூப் இங்கே இருக்குங்கிறத இங்கே காட்டும். கீழே ரிசோர்ஸஸை கிளிக் பண்ணால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே டோட்டலாக எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குங்கிறத காட்டும். இங்கே பாருங்கள் இன்னும் டெலீட் பண்ணாமல் இவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது, ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா. நாளையோட சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பைரி ஆகுது உங்களுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. சரிங்களா. இதுக்கப்புறம் யூசேஜ் அண்ட் கோட்டா, இதுதான் வந்துட்டு ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒன்று. இந்த யூசேஜ் அண்ட் கோட்டாஸுங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் அஜூர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணீங்களா, எதுக்கு நம்மளால் மோர் தென் 2 விர்ச்சுவல் மிஷின்ஸ் க்ரியேட் பண்ண முடியல? மேக்ஸிமமாகவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது 2 விர்ச்சுவல் மிஷின் தான். அதுக்கு மேலே விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண முடியல. க்ரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு எரர் வருதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி நீங்களே சொல்லியிருக்கீங்க, நானும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கோட்டா என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃப்ரீ ட்ரையல்னால நம்மளுக்கு டோட்டலாகவே வந்துட்டு 4 CPU தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இந்த இடத்துல காட்டுறேன். ஈஸ்ட் யூஎஸில் இங்கே பாருங்கள், ஈஸ்ட் யூஎஸ் ரீஜியனில் ஸ்டாண்டர்ட் டிஎஸ்வி3ங்கிற இந்த ஃபேமிலிக்கு, அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷின் சைஸ் எஸ்கேவுக்கு டோட்டலாகவே நம்மளுக்கு 4 CPU தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களே லிமிட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. நம்ம ஃப்ரீ ட்ரையல்னால நம்மளுக்கு 4. ஒருவேளை நம்ம பெய்டு யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், இந்த இடத்துல பக்கத்தில் எடிட் சிம்பிள் இருக்கா, இதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா இங்கே பாருங்கள் நியூ கோட்டா ரிக்வெஸ்ட்டு, இதை கிளிக் பண்ணி
என்டர் அ நியூ லிமிட். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், புதுசாக லிமிட் கொடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் அஜூர் விஎம் டிப்ளாய் பண்ணுறப்போ ஒரு சில டயத்தில் என்ன ஆகும்னா, இந்த சிபியூ வந்து ஃபுல்லாகிடும் சைஸு. அப்போ நீங்கள் இந்த கோட்டா இன்க்ரீஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ சிபியூ புதுசாக வேணுமோ அதை கோட்டா இன்க்ரீஸில் போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸில் அஜூர் என்ன பண்ணுவாங்க, கோட்டா இன்க்ரீஸ், அதாவது நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் சிபியூ சைஸ்க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணலாம். அது வரைக்கும் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியாது. சரிங்களா, அதுதான் இந்த கோட்டா. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனில் யூசேஜ் அண்ட் கோட்டாஸில் போயிட்டு இது மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க, எதுக்கு வேணுமோ இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே கொடுத்துருப்பாங்க ப்ரொவைடர்ஸ், ஃபில்டரில் வந்து ப்ரொவைடர்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, நெட்வொர்க்கிங் இருக்குது. ஸோ எதுக்கெல்லாம் லிமிட்டேஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஹலோ, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன லாஸ்ட் டாபிக் வந்துட்டு ப்ரைஸிங் கால்குலேட்டர் இன் அஜூர். இப்போது இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ரிசோர்ஸஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு காஸ்ட் இருக்குது. எப்படி நம்ம காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோமோ, அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது எவ்வளோ காஸ்ட்டு, ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணால் அது மந்த்லி எவ்வளோ காஸ்ட்டுன்னு சொல்லி நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ப்ராஜெக்டில் நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணணும், இப்போ வந்து கிளைண்ட் கேட்குறாங்க எனக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், காஸ்ட்டில் போயிட்டு, அதாவது ப்ரைஸிங் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி அது எவ்வளோ காஸ்ட்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணணும். அஜூரில் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட்னா அந்த ஒரு சர்டன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது அதுக்கு அஜூர் ப்ரைஸிங் கால்குலேட்டரை நம்ம செக் பண்ணணும். அஜூர் ப்ரைஸிங் கால்குலேட்டரில் போயிட்டு நம்ம விர்ச்சுவல் மிஷின் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்டோரேஜ்னா ஸ்டோரேஜ் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, நெட்வொர்க்னா நெட்வொர்க் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு ஒவ்வொருக்கும் நம்ம செக் பண்ணணும். இப்போது இங்கே பாருங்கள், விர்ச்சுவல் மிஷின்ஸ் சொல்லியிருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா ரைட் சைடு கார்னரில் நம்மளுக்கு ஒரு சின்ன டேப் வந்து ஆட் ஆகும். இதை கிளிக் பண்ணோன்னா இந்த சைடில் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகும். இங்கே பாருங்கள், விர்ச்சுவல் மிஷின் ஆடட்னு வந்துருச்சா. இதை கிளிக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். இப்போது இங்கே பாருங்கள், விர்ச்சுவல் மிஷின்ஸ் எந்த ரீஜனில் நம்ம விஎம் டிப்ளாய் பண்ண போகிறோம், அந்த ரீஜன் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸா லைனக்ஸா, ஓஎஸ் டைப்பு, ஓஎஸ் இது விர்ச்சுவல் மிஷினுடைய டயர் வந்துட்டு ஸ்டாண்டர்டா பேசிக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல விர்ச்சுவல் மிஷினுடைய சைஸ் என்ன சைஸு, D2SV3 இங்கே பாருங்கள், D2SV3னா 2CP 8GB RAM தானே. ஸோ இதுக்கு என்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு மிஷின் இன்ட்டு எவ்வளோ ஹவர்ஸ், இந்த இடத்துல நம்மளுக்கு மந்த்லி தான் வேணும். பில்லிங் வந்துட்டு நம்ம மந்த்லி தான் செக் பண்ணுவோம். ஸோ 1 மந்த்துக்கு கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க டோட்டல் காஸ்ட்டு, மந்த்லி காஸ்ட் எவ்வளோ டாலர்னு பாருங்கள். ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு $137. ஒரு விர்ச்சுவல் மிஷின் 2CPU 8GB ரேமில் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு $137 வந்துட்டு காஸ்ட் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். இதில் வந்துட்டு நம்மளுக்கு லைசன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு லைசன்ஸ் வந்துட்டு அசைன் ஆகும். அந்த லைசன்ஸ் வந்துட்டு இந்த விர்ச்சுவல் மிஷின் கூடவே வந்துடும். சரிங்களா, ஸோ அதனால் டோட்டலாக $137 வந்துட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு விர்ச்சுவல் மிஷினுக்கு பே பண்ணணும். ஸோ $137 அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் சம்திங் 12,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 11,423 கிட்ட வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு விஎம்கான காஸ்ட்டு வந்து இவ்வளோ காஸ்ட். இதை மாதிரி புதுசாக எப்பப்போல்லாம் விர்ச்சுவல் மிஷின் ரெக்வஸ்ட் வருதோ அப்போல்லாம் நம்ம இந்த இடத்துல காஸ்ட் செக் பண்ணணும்.
இப்போ சப்போஸ் D4SV3 விர்ச்சுவல் மிஷினாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம V3 இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் $274 இருக்குது. சரிங்களா? இப்படி தான் விர்ச்சுவல் மிஷினுடைய காஸ்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். இப்போது டிஸ்க் நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? இது வந்து காஸ்ட் ஓகே. இப்போது ஒரு வேளை வந்து நம்ம அதாவது மேனேஜர் டிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு டிஸ்க் யூஸ் பண்ணுறோம்ல அது, இல்லை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு என்ன காஸ்ட்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே இருக்குது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆடட், ஸ்டோரேஜில் போயிட்டு வியூ கொடுக்குறேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், ஆமாம் இங்கே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸ்டோரேஜில் என்ன ஸ்டோரேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? பிளாப் ஸ்டோரேஜா, இல்லை டேபிள் ஸ்டோரேஜா, ஃபைல் ஸ்டோரேஜா, இல்லை மேனேஜர் டிஸ்கா? லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து மேனேஜர் டிஸ்க். இந்த மேனேஜர் டிஸ்க்குங்கிற ஒன்றும் இல்லை, நம்ம விர்ச்சுவல் மிஷினில் ஆட் பண்ணியிருக்கிற டிஸ்க், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிற டேட்டா டிஸ்க், அதுதான் இந்த மேனேஜர் டிஸ்க். இப்போது இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த டிஸ்க்குக்கான டியர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் HDD, SSD, எந்த டயர் நம்மளுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைஸ், அதே மாதிரி ரிடண்டன்சி செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ். இப்போ நம்ம ஒரு டேட்டா டிஸ்க் வந்துட்டு புதுசாக ஒரு VMல ஆட் பண்ணுவோம். அதனுடைய சைஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 64 GB ஒரு டேட்டா டிஸ்க் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு மந்த்லி காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா $10 அப்படின்னா 830 rupees வந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு வரும். அப்போது வெறும் 64 GBக்கே நம்மளுக்கு $10 வருது அப்படின்னா, நம்ம ஒரு வேளை 100 GB டிஸ்க் ஆட் பண்ணோம், அதாவது 128 GB சைஸில் நம்ம ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருது? $19 கிட்ட வருது. அரௌண்ட் 1500 கிட்ட மந்த்லி காஸ்ட் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்? காஸ்ட்டை வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் நம்ம அதை கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரைஸிங் கால்குலேட்டர். இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோதான், என்டையர் அஜூர் கோர்சஸ் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.